தொழுகைக்கு முன்னால் நாம் ஒது செய்கிறோம். அதை சாதாரணமான ஒரு இபாதத் என்று நினைத்து விடக்கூடாது. கை, கால் கழுவி விட்டு அவசர அவசரமாக பள்ளிக்குள் செல்வது போதாது. இந்த உரைக்குப் பிறகு ஒது செய்யும் பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை. ஏனென்றால் ஒது என்பது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டிலிருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நடந்து வரும்போது அவனுக்கான நன்மைகள் எழுதப்படுகின்றன. ஒது செய்ய அமரும்போது யாரிடமும் பேசாமல் பிஸ்மில்லாஹ் என்று துவங்குங்கள். கைகளை கழுவும் போது கைகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முகத்தை கழுவும் போது கண்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. கைகள், கால்கள் மற்றும் அனைத்து உறுப்புகளையும் ஒது செய்து முடிக்கும்போது அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். ஒது முடிந்தவுடன் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் சொர்க்கத்தின் 8 வாசல்களையும் அல்லாஹ் திறந்து நீ விரும்பிய வாசல் வழியாக செல் என்று சொல்வான். மேலும் ஒது செய்த பிறகு 2 ரகத் தொழும் மனிதனுக்கு புதிய குழந்தையைப் போல முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். வீட்டிலிருந்து ஒது செய்து பள்ளியை நோக்கி நடந்து வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இறுதியாக ஒன்று, மறுமை நாளில் இந்த உம்மத்துடன் சேர்ந்து அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டுமென்றால், அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் தொழுகை இருக்க வேண்டும்.